மேபி நாளைக்கு நாளைக்கு கூட அது உங்க கையில தான் இருக்கு. இன்கேஸ் 1 மந்த்லயும் வரலாம், இல்ல 1 இயர்லயும் வரலாம், இல்ல நீங்க வெயிட் பண்ணி திஸ் இஸ் லைக் யுவர் எஃபர்ட், யுவர் மணி, பின்னாடி ஆமா எப்பவுமே ஒரு ஒரு பின்னாடி ஒரு இது இருக்குன்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆக்சுவலி வந்து திஸ் இஸ் a very good example. எல்லாரும் வந்து பிசினஸ் வந்து இந்த லைக் whoever mostly ஸ்டார்ட் பண்ணது வந்து சைடு ஹஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த பிசினஸ். பட் நீங்க வந்து எவ்வளவு ரிசர்ச் பண்ணிருந்தீங்கன்னா லைக் அண்ட் சோ மச் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இந்த பிசினஸ் மேல இருக்கு பிகாஸ் அந்த மாடல் எல்லாம் நீங்க ரொம்ப டீப்பா பார்த்ததுனால you are so much assured that this is going to become your full time, right? So you are giving full efforts because in the business the potential இருக்கு that once it picks up you don't need to bother, உங்களுக்கு வேற வேலையே தேவையில்லை. So the business the potential இருக்கு. So it's very good that you have that confidence at this business. அந்த என்ன சொல்வாங்க, so many success stories are there, right? Which நமக்கு belief கொடுக்குது that yes this is going to be my full time, right? So ஆமா இது என் கேஸ் அதான் சொன்னேன் டிஃபரெண்ட். எனக்கு கேஸ் அப்படியே ரிவர்ஸ். அதாவது எனக்கு டைம் இருக்கு, சும்மா இருக்க முடியல. So why don't we try this, put effort, because சும்மா டயத்தை வந்து இப்போ ஒரு நிலைமையில தான். இப்போ என்னோட 2007 நான் கனடால வரும்போது ஜாப் மார்க்கெட் வேற, ஜாப் மார்க்கெட் வந்து டோட்டலா வேற. இப்போ வந்து இப்ப இருக்க நிலைமையிலையும் இப்ப பொலிட்டிக்கல் நிலைமை எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது ஹெடா போக வேண்டியதா இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து கையில எடுக்க வேண்டியதா இருக்கு. சும்மா இல்லாம சரி இது இப்ப ஆரம்பம், ஃபுல் எஃபர்ட் போடுவோம். அட்லீஸ்ட் we try. ஏன்னா எதுவுமே எப்படி சொல்றது ஒரு ஒரு ஜாப்மே சரி எதுவுமே நிரந்தரம் இல்லாம இருக்கு. in case the status also what we are in is not, they might permanent. but இது வந்து எங்க போனாலும் நீங்க ஒரு லேப்டாப் இருந்தா போதும். லேப்டாப் என் போன் நானா 99% போன் தான். ஆமா இருந்தா போதும். உங்களுக்கு வசதி இருக்கிறதுனால ஏதாவது அப்படியே ரிவர்ஸ். நான் சரி சும்மா இருக்க முடியல, இதுக்கப்புறம் திருப்பி பேப்பர் ஒர்க் முடியற வரை சரி இந்த பார்ப்போம், பார்த்துட்டு நம்ம கேப் ஃபில் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஐடியாக்கு தான் இந்த பிசினஸ் சூஸ் பண்ணுவோம். That's very good. சிந்தா இப்ப என்னன்னா அவங்க சொன்னாங்க, கார்த்திகேயன் சொன்னாங்க இது மாதிரி. அதுல 2-3 விஷயம் வந்து நான் 2-3 விஷயத்த நான் திருப்பி சொல்ல விருப்பப்படுறேன். அதுல இந்த பிசினஸ்ல வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இருந்தது. அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு தேவை இருந்தது, அவங்க அதுக்கு முயற்சி போட்டாங்க. he did his due diligence. சில நேரத்துல வந்து நம்ம அதை செக் பண்றது இல்ல, அதை ரிசர்ச் பண்றது பண்ணாம ஒரு முடிவுக்கு வர்றதை காட்டிலும் இது மாதிரி நம்ம ரிசர்ச் பண்ணலாம். அது இப்ப நம்மளுக்கு ஒரு தேவை இருக்கு, நமக்கு ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஒரு டிசைர் இருக்கிறப்ப அதை நம்ம கண்டிப்பா அதை எஃபர்ட் போட்டு முயற்சி எடுத்தா கண்டிப்பா நம்ம அதை ட்ரை பண்ணணும்.